सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ततामि भगवद्गीते भवद्वेषिणीं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। ஸோ நாம் வந்து இப்போது ஸ்திதப்பிரஜ்ஞ லக்ஷணம் அண்ட் ஸ்திதப்பிரஜ்ஞ சாதனானி இதை வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ எப்படி வந்து ஒரு ஸ்திதப்பிரஜ்ஞன் தன்னோட வாழ்க்கையை வாழ்வான் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்புறம் யாருக்காவது வந்து ஸ்திதப்பிரஜ்ஞனாக ஆகணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா என்ன பண்ணினா அந்த பர்சனால் வந்து ஸ்திதப்பிரஜ்ஞனாக ஆக முடியும் அதையும் வந்து நாம் பார்த்துன்னு இருக்கோம். ஸோ ஒரு ஸ்திதப்பிரஜ்ஞன் அப்படின்னு சொன்னால் அந்த பர்சன் வந்து தன்கிட்டேயே ஆனந்தமாக இருப்பாள். வெளியில் எந்த ஒரு விஷயத்தையும் டிபெண்டு பண்ணி இருக்க மாட்டாள். எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸ் என்னவாக இருந்தாலும் அந்த பர்சனுக்கு வந்து ஒரு பேலன்ஸ்டு மைண்டு வந்து அவைலபிளாக இருக்கும். இப்போ எல்லா சிச்சுவேஷன்லேயும் வந்து இந்த சமத்துவம் அப்படிங்கிறது இருக்கும். அப்புறம் அவருக்கு வந்து வீதராக பய குரோதஹா அப்படின்னு பார்த்தோம். அப்போ வீதனா அது இல்லாமல் இருக்கிறது. என்னெல்லாம் இல்லாமல் இருக்கும்? ராக பய குரோத இதெல்லாம் வந்து ஜென்ரலாக இல்லாமல் இருக்கும். இப்போ எப்படி வந்து ஒரு பர்சன் இந்த மாதிரி ஆனார் அப்படின்னா, இப்போ ஸ்திதப்பிரஜ்ஞனாக ஒருத்தர் ஆகணும் அப்படின்னா முதல்ல அவருக்கு என்ன இருக்கணும்? பிரக்ஞா அந்த பர்சனுக்கு இருக்கணும். ஞானம் இருந்தால் தான் அதுக்கப்புறமா அந்த ஞானத்தை நம்மளால் வந்து ஸ்திரம் ஆக்கிக்க முடியும். ஸோ பிரக்ஞாவாக ஆகாமல் ஸ்திதப்பிரஜ்ஞாவாக ஒரு நாளைக்கும் ஆக முடியாது. பிரக்ஞாவாக ஃபஸ்ட்டு எப்படி ஆகிறது? பிரக்ஞா அப்படின்னு சொன்னால் ஞானின்னு அர்த்தம். ஸோ ஞானியாக எப்படி முதல்ல ஆகிறது? நாம் என்ன பண்ணினா ஞானி ஆகலாம்? யார் ஒருத்தர் வந்து ஆத்ம ஞானத்தை அடையிறாளோ அவளை தான் ஞானின்னு சொல்கிறோம். ஆத்ம ஞானத்தை எப்படி அடையிறது? ஸ்ரவணம் அண்ட் மனனம் மூலமாக நமக்கு வந்து இந்த ஆத்ம ஞானமானது கிடைக்கிறது. வாட் இஸ் ஸ்ரவணம்? சிஸ்டமேட்டிக் கன்சிஸ்டன்ட் ஸ்டடி ஆஃப் ஸ்கிரிப்சர்ஸ் ஃபார் அ லெங்த் ஆஃப் டைம் அண்டர் அ குரு அப்படின்னு பார்த்தோம். அப்போது முதல்ல வந்து ஒருத்தர் சொல்கிறத நாம் காது கொடுத்து கேட்கணும். அதுக்கு குவாலிட்டி டைமை நம்மளால் வந்து முதல்ல ஸ்பெண்ட் பண்ண முடியணும். கீதா, உபனிஷத் இதெல்லாம் வந்து
ஸ்ரவணம் பண்ணாமல் நமக்கு அறிவானது ஏற்படாது. சரி, இந்த அறிவு மட்டும் நம்மளுக்கு கிடச்சுடுத்துனா போருமா, இந்த அறிவை நம்ம ரிசீவ் பண்ணிட்டா போருமா அப்படின்னா கிருஷ்ணர் சொல்கிறார், அது மட்டும் போராது. இந்த ப்ராசஸில் உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நீ கேட்க கேட்க நிறைய சந்தேகங்கள்லாம் உனக்கு வர ஆரம்பிக்கும். அப்போ என்ன பண்ணணும், சந்தேகத்தை நாம் நிவிருத்தி பண்ணிக்கணும். ஏன்னா சந்தேகம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், டவுட்ஃபுல் நாலேஜ் தான் என்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை நம்ம அறிவாக கன்சிடரே பண்ண முடியாது. அதுக்கு இல்லாமல் இருக்கிறதே பெட்டர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த டவுட்ஸ் எல்லாம் நாம் கிளாரிஃபை பண்ணிக்கிற அந்த ப்ராசஸுக்கு பேர் மனனம். அப்படின்னா இப்போ நான் கேட்டு தெரிஞ்சுக்கிற இந்த விஷயம் எல்லாம் என்னுடைய புத்திக்கு கன்வின்சிங்காக இருக்கணும். என்னோடய புத்தி அதை அக்செப்ட் பண்ணணும். இப்போ இது பிளாக் கலர் அப்படின்னா புத்திக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் இது பிளாக் கலர் அப்படின்னு புத்தி கன்வின்ஸ் ஆகிறது இல்லையா, அந்த மாதிரி அகம் ஆத்மா அப்படிங்கிற விஷயம் நம்மளுடைய புத்திக்கு கன்வின்சிங்காக இருக்கணும். அது அந்த கன்விக்ஷன் வர வரைக்கும் நம்மளுடைய ஸ்ரவணம் தொடரணும். ஸோ இந்த டவுட்ஸ் எல்லாம் பேரலெல்லாம் நாம் கிளாரிஃபை பண்ணிகிட்டே வரணும். நேச்சுரலாக நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே நம்மளோட டவுட்ஸ் கிளாரிஃபை ஆகும். அப்படியும் ஆகலை அப்படின்னா எழுதி வச்சுட்டு டீச்சர்கிட்ட அதை கேட்கணும். ஸோ இந்த 2 ப்ராசஸை அண்டர்கோ பண்ணும் பொழுது, அதாவது ஸ்ரவணம் அண்ட் மனனமை அண்டர்கோ பண்ணும் பொழுது ஒரு பர்சன் பிரக்ஞாவாக ஆகிறான். சரி, பிரக்ஞாவாக ஆனால் போருமா, டவுட்லெஸ் நாலேஜ் மட்டும் இருந்தால் போருமா அப்படின்னா கிருஷ்ணர் சொல்கிறார், அது மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இப்போ இந்த நாலேஜ் எங்கே இருக்கும், புத்தியில் தான் இந்த அறிவானது இப்போ நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஆனால் நாம் டே டு டே டிரான்சாக்ட் பண்ணும் பொழுது எந்த பர்சனாலிட்டி அஃபெக்ட் ஆகிறது, இமோஷனல் பர்சனாலிட்டி தான் எல்லாரும் அட்டாக் பண்ணுவாள். நம்ம அதுவும் ரொம்ப இமோஷ்னல் பர்சன் அப்படின்னு சொன்னால் நம்மளை அழ விடுறதுக்காகவே சுற்றி இருக்கிறவாள்லாம் பிளான்லாம் போட்டு பண்ணுவா இல்லையா. அப்போ அந்த மனசு இருக்குல்ல, அதை இப்போ நாம் ஸ்ட்ராங்காக ஆக்கணும். அப்போ அந்த புத்தியில் இருக்கிற அறிவை இப்போ நம்ம இமோஷ்னல் ஸ்ட்ரெங்க்த்தாக கன்வெர்ட் பண்ணணும். அந்த ப்ராசஸுக்கு பேர் நிதித்தியாசனம் அப்படின்னு பேர். ஸோ இமோஷ்னல் லெவல்லையும் நமக்கு இந்த சேஞ்சஸ் எல்லாம் இப்போது நடக்கணும். இப்போ நம்மளுக்கு கவலைப்படக்கூடாது இப்படிங்கிறது அறிவில்லையா? கவலைப்படக்கூடாது அப்படிங்கிறது ஒரு நாலேஜ் இல்லையா? இந்த நாலேஜ் இப்போ எங்கே அவைலபிளாக இருக்குது, நம்ம எல்லாருக்கும் புத்தியில் இருக்குது. ஆனால் கவலைப்படுறோமா இல்லையா? கவலைப்படுறோம்ல, அப்போனா அது இமோஷ்னல் ஸ்ட்ரெங்க்த்தாக இன்னும் கன்வெர்ட் ஆகலை. அந்த மாதிரி அகம் ஆத்மா அது எங்கே இருக்கும், கிளாஸ்லாம் கேட்டதுக்கப்புறம் புத்தியில் சூப்பராக ஒரு ஓரமாக உட்காந்துட்டுருக்கும். எதுக்கு பிரயோஜனப்படும், எப்படி வேஸ்ட்டாக கவலையும் பட்டுட்டே இருக்கோமோ சைடில், அந்த மாதிரி நான் இந்த உடம்பு, நான் இந்த மனசு அப்படிங்கிறதும் பேரலாக ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ க்ரைசிஸ் சிச்சுவேஷன் போது நமக்கு இந்த அறிவு ஹெல்ப் பண்ணாமல் போயிடும். கவலையே நம்மளால் நிறுத்த முடியலை அப்படின்னு சொன்னால், ஏன்னா அதுவே இன்னும் சும்மா நேம் சேக்குக்கு ஒரு அறிவாக உட்காந்துட்டுருக்கு. அதை நாம் இன்னும் உள் வாங்கிக்கவே இல்லை. புத்தி கன்வின்ஸ் ஆகலைன்னு அர்த்தம். கவலைப்படக்கூடாதுன்னு சும்மா ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அது இருக்கே ஒழிய அது கன்விக்ஷனாக இன்னும் ஆகலை. இப்போ நம்ம எவ்வளோ பெரிய படிப்புலாம் படிச்சிருந்தாலும், ஹைலி இன்டெலெக்சுவலாக இருந்தால் கூட அந்த பர்சனுக்கு இமோஷனல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, யூஸ்லெஸ். எவ்வளோ படிப்பு படிச்சிருந்தாலும் அத்தனையும் வேஸ்ட்டாக ஆகிடும். ஸோ அதனால் இந்த பிரக்ஞாவை இப்போது ஸ்தித பிரக்ஞாவாக கன்வெர்ட் பண்ணணும். எப்படி இதை பண்ணுறது அப்படின்னா அதை தான் கிருஷ்ணர் நம்மளுக்கு 58வது ஸ்லோகத்திலேருந்து சொல்லிட்டு வர. அப்படின்னா என்ன சொல்கிறார், கிளாஸ்லாம் அட்டென்ட் பண்ணால் மட்டும் போகாது. பாதி பேர் கிளாஸுக்கே வரலை, அவளை பற்றி நம்ம பேசலை. வரோம்ல, வந்தால் மட்டும் போருமா அப்படின்னா
வந்தால் மட்டும் போராது. இப்போ கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறோம், என்ன தெரிஞ்சுக்கிறோம் இந்த கிளாஸ்லேருந்து? உடம்புனா என்ன, மனசுனா என்ன, ஸ்தூல சரீரம்னா என்ன, சூக்ஷ்ம சரீரம்னா என்ன, அப்புறம் இந்த வேர்ல்டுனா என்ன, இந்த வேர்ல்டு எப்படி வந்தது, இதெல்லாம் நம்ம கிளாஸில் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ இதெல்லாம் புத்திக்கு கிளியராக புரியறதா இல்லையானா நன்னா புரியுறது. கேட்கும் பொழுது நம்மளுக்கு நன்னா புரியுறது. ஆனால் இது மட்டும் போருமானா போராது. இந்த அறிவு இருக்கே அதை இப்போ நாம் இமோஷ்னல் ஸ்ட்ரென்த்தாக கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு 3 எக்ஸசைஸை கிருஷ்ணர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிரக்ஞாவை சித்த பிரக்ஞாவை ஆக்கிறதுக்கு கிருஷ்ணர் இங்கே இந்த ஸ்லோகங்களில் நம்மளுக்கு 3 எக்ஸசைஸஸை கொடுக்குறார். என்னெல்லாம் அது? ஃபஸ்ட்டு ஒன்று என்னது? இந்திரிய நிகிரகம், சென்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய இந்திரியங்களை மாஸ்டர் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். இந்திரியத்துக்கு நாம் அடிமையாகாமல் நாம் சொல்கிறத நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் இப்போது கேட்கணும். ஏன்னா இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாக தான் வேர்ல்டில் நடக்கிற அத்தனை விஷயமும் நமக்குள்ளே என்டர் ஆகிறது. இப்போ ஒரு வீடு கட்டுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டுக்கு முதல்ல வீட்டுக்குள்ளே நுழையும் போது என்ன இருக்கும்? ஒரு கேட் இருக்குமா? சில பேர் என்ன பண்ணுவா, கேட்டு மட்டும் இருந்தால் பத்தாது, ஒரு செக்யூரிட்டி கார்டையும் நாம் போடுவோம் அப்படின்னு சொல்லுவாள். செக்யூரிட்டி கார்டு தூங்கி போயிட்டா என்ன பண்ணுறது? அதனால் நாம் ஒரு நாயை வச்சுக்கலாம். கேமரா, செக்யூரிட்டி கேமரா, இந்த மாதிரி ஒரு ஆர்டினரி கல்லுனால் கட்டப்பட்ட வீட்டுக்கு இவ்வளோ பந்தோபஸ்து பண்ணுறோமே, இங்கே கிருஷ்ணர் கேட்குறார், எதை வேணும்னாலும் உன்னுடைய இந்திரியத்துக்குள்ளே நீ நுழைய விடுவியா? உன் வீட்டுக்குள்ளே யாரை வேணும்னாலும் நீ நுழைய அலோவ் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறார். யாராவது சேல்ஸ் பர்சன்லாம் வந்தால் அலோவ் பண்ணுவோமா? நம்ம அங்கேயே ரோட்லேயே பார்த்துட்டு இந்த பக்கமே வந்துடாதீங்கோ அப்படின்னு சொல்கிறோம்ல. ஆனால் சென்ஸ் ஆர்கன்ஸுக்கு மட்டும் நீ ஏன் எதை வேணும்னாலும் உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணுற அப்படின்னு கேட்குற. அப்போ நோ அட்மிஷன் வித்தவுட் பர்மிஷன். இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். என்ன சப்தம் வேணும்னாலும் என்னுடைய காதுக்குள்ளே போகலாமானா போகக்கூடாது. எப்போ நம்மளுக்கு இன்ஃபேக்ட் நன்னா போகும்? நம்மளை பற்றி வேறு யாரோ 2 பேர் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னா அப்போ தான் இன்னும் நன்னா போய் கிட்டக்க நின்று என்ன பேசுகிறான்னு கேட்போம். அந்த மாதிரி நம்மளை பற்றி பேசும் பொழுது நம்மளுடைய காது ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகணும். அதுக்கு பேர் இந்திரிய நிகிரகம். ஸோ எதை வேணும்னாலும் என்னுடைய கண்ணு பார்க்கக்கூடாது. அப்போ இந்த சென்ஸ் கண்ட்ரோல் வெரி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் என்ன எக்ஸசைஸு? மனோ நிகிரகம். இப்போ நாம் எவ்வளோ ட்ரை பண்ணினாலும் நமக்கே தெரியாமல் சில விஷயங்கள் உள்ளே போய்டுறது. காதை எப்போ பார் மூடியே வச்சுருக்க முடியுமா? இல்லை எப்போ பார் கண்ணை மூடிகிட்டே இருக்க முடியுமானா அதெல்லாம் இட் இஸ் நாட் பாசிபிள். இப்போ உள்ளே போய்டுறது. இப்போ என்ன பண்ணுறது? உள்ளே போயாச்சு. இப்போ எப்படி அதை நான் அகெயின் கண்ட்ரோல் பண்ணலாம்? அது அகெயின் யார் கையில் இருக்குது அப்படின்னா அதுவும் என்னுடைய கையில் தான் இருக்குது. இப்போ ஏதோ ஒரு டிஸ்டர்பிங் விஷயம் நமக்குள்ளேயே போயிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், காது வழியாக உள்ளே போயிடுது அப்படின்னா இப்போ அதை பற்றி நம்மளுக்கு ஞாபகம் வரும் இல்லையா? என்னை பற்றி இப்படி பேசிட்டாலேயாவா அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம அதை பற்றியே யோசித்து பில்டப் பண்ணி அவளை நான் எப்படி இந்த மாதிரியெல்லாம் பேசலான்னு பிளான் பண்ணலாமா? இல்லைனா அவளுக்கு அவ்வளோதான் அறிவு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே ட்ராப் பண்ணலாமா? இது யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. ஆல்ரெடி நாம் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு தாட் நம்மளுடைய கையில் இல்லை. ஏன் வந்தது, எதுக்கு வந்ததுன்ற ஆராய்ச்சியெல்லாம் நம்மளால் பண்ணவே முடியாது. ஃபஸ்ட்டு டைம் வந்துடும், நம்மளுடைய பர்மிஷன் இல்லாமல் தான் வருது. ஆனால் வந்ததுக்கப்புறம் அதை இமீடியட்டாக கேட்ச் பண்ணி அதை வளர விடாமல் பண்ணுறது
நம்மளுடைய கையில் இருக்குது. இதே திடீர்னு சப்போஸ் உங்களுக்கு கிளாஸில் சொன்ன ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் வந்துடுத்துன்னா அதை என்ன பண்ணணும்? அதை இமீடியட்டாக ட்ராப் பண்ணிடக்கூடாது. என்ன பண்ணணும்? அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். மறுபடியும் அதை பற்றி திங்க் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்போ இந்த தாட் ரெகுலேஷன் வந்து நம்ம கையில் இருக்குது. அதுக்கு பேர் மனோ நிகிரகம். அந்த டிசிப்ளினுக்கு பேர் மனோ நிகிரகம். அதாவது ஆரம்பத்திலேயே வேண்டாத விஷயத்தை அவாய்டு பண்ண முடிஞ்சுதுன்னா அதுக்கு பேர் மனோ நிகிரகம். இப்போ உங்களுக்கு வேண்டாத ஒரு தாட் வருது, இம்மீடியட்டாக நீங்கள் வந்து இது இப்போ எனக்கு தேவையில்லாததுன்னு ட்ராப் பண்ணிட்டேன்னா நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் மனோ நிகிரகம். ஏதோ புதுசாக என்னமோ ஒரு செயின்ட்னால தான் இதெல்லாம் பண்ண முடியும்லாம் இல்லை, எல்லாராலையும் சாதாரணமாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான் இது. இம்மீடியட்டாக நீங்கள் இதெல்லாம் நமக்கு வேண்டான்னு விட்டுட்டேன்னா அதுக்கு பேர் மனோ நிகிரகம். ஸோ இந்த 2 மட்டும் போருமா அப்படின்னா இந்த 2 மட்டும் போராது. மூணாவதாக நிதித்தியாசனம் அப்படிங்கிறதையும் வந்து கிருஷ்ணர் இங்கே எம்ஃபசைஸ் பண்ணுறார். இப்போ நிதித்தியாசனம் அப்படிங்கிறது வேதாந்திக் மெடிடேஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த டீச்சிங் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் மறுபடியும் ஞாபகப்படுத்தின்றீள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் நிதித்தியாசனம். நான் இந்த உடம்பு கிடையாது அப்படின்னு ஒரு தாட் உங்களுக்கு திடீர்னு வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்க. ஏன் வந்ததுன்னா தெரியாது, திடீர்னு வந்துடுத்தோம். இப்போ திருப்பியும் நீங்கள் வந்து அதை ரீப்ளே பண்ணி பார்த்தேல் அப்படின்னா அதுக்கு பேர் இப்போ என்ன? நிதித்தியாசனம். அந்த தாட்டை இப்போ நம்ம ரெகுலேட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ப்ராசஸுக்கே இப்போ வேறு ஒரு பேர் கொடுக்குறோம். ஏன்னா டீச்சிங்கை நாம் வந்து மறுபடியும் கொண்டு வரதுனால அதுக்கு பேர் இப்போது நிதித்தியாசனம். அப்போ நான் உடம்பு கிடையாது. எப்படி நான் உடம்பு கிடையாது அப்படின்னு அது அப்படியே வளர்த்துட்டே போகணும். இந்த உடம்பு வந்து பஞ்சபூதத்தினால ஆக்கப்பட்டிருக்கு. பஞ்சபூதம் வந்து ஜடம் அப்படின்னா அதுக்கு கான்ஷியஸ்னஸ் கிடையாது அப்படின்னு நீங்கள் வந்து செயினாக அதை வந்து அப்படியே வளர்த்துட்டே போனேன்னா அதுக்கு பேர் நிதித்தியாசனம் அப்படின்னு பேர். ஸோ இதை இப்படி நம்மளே உட்காந்துட்டு பண்ணலாம். இல்லைன்னா மறுபடியும் கிளாஸை திருப்பியும் நாம் தனியாக வந்து ஒரு வாட்டி உட்காந்து போட்டு கேட்டு நோட்ஸ் எல்லாம் எடுக்கலாம். அதுக்கு தான் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களாலேயே அது படிக்க முடிய போகிறதில்ல எப்படி இருந்தாலும். ஏன்னா என்ன எழுதினேன்னு வீட்டுக்கு போய் பார்த்தாலே வந்து நமக்கு புரிய போகிறது இல்லை. ஆனாலும் எதுக்கு பண்ண சொல்கிறோம் அப்படின்னா அதில் வந்து இன்வால்வ் ஆகிறோம்ல, அந்த கொஞ்ச நேரத்துக்கு நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து அதில் இருக்கிறதுனால அந்த ப்ராசஸுக்கே இப்போ வந்து நிதித்தியாசனம் அப்படின்னு பேர். அதாவது ரிப்பீட்டடாக 3 வாட்டி, ஃபஸ்ட்டு வாட்டி பண்ணுறதுக்கு பேர் ஸ்ரவணம்னு பேர். அகெயின் நீங்கள் அதே விஷயத்தையே கேட்டு அதில் கொஞ்சம் நேரம் டுவெல் பண்ணினேல் அப்படின்னா அதுக்கு பேர் நிதித்தியாசனம். இல்லைன்னா உங்கள் வீட்டில் வந்து யாராவது மாட்டினான்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ண, அதாவது எந்த வேலையும் இல்லாமல் சும்மா உட்காந்துருக்கானா அவளை கூப்பிட்டு உட்கார வச்சு இன்றைக்கி என்னெல்லாம் நடந்தது தெரியுமா, இன்றைக்கி கிளாஸில் என்ன சொன்னால் தெரியுமா, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா சூடாக காஃபி டீ அதெல்லாம் கொடுத்துடணும் அவகிட்ட. அதை வாத்தி சாப்பிட்றதுக்குள்ளே கடன்னு சொல்லி முடிச்சுட்டு வந்துடணும். ஏன்னா சூடாக கொடுத்துட்டேன்னா ஓட முடியாது அவளால். நீங்கள் சொல்கிறதையும் யாராவது கேட்குறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா, அந்த மாதிரி அவளை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நிதித்தியாசனம். ஸோ ரீலிவிங் ஸ்ரவணம் இஸ் கால்ட் நிதித்தியாசனம். அதனால தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் என்ன பண்ணுவான்னா இங்கே வந்து ப்ராப்பராக நோட்ஸ் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் சாவகாசமாக உட்காந்துட்டு மெதுவாக கிளாஸ் கேட்டு அழகாக நோட்ஸ்லாம் எடுப்பா. அது பேர் வந்து நிதித்தியாசனம் அப்படின்னு பேர். இப்போ மறுபடியும் கேட்கும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னா நாமளே வேண்டான்னு சொன்னால் கூட இந்த விஷயம் போய் நம்மளுடைய மனசில் ஆழமாக பதிஞ்சிடுறது. எப்படி வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் திருப்பி பார்க்கறது மூலமாக நமக்கே தெரியாமல் நாம் அந்த டியூனெல்லாம் பாடின்னு இருப்போம். நாம் வந்து அதை வேணும்ன்ட்டே கூட அதை வந்து அது என்னது அப்படின்னு கூட யோசிச்சிருக்க மாட்டோம். ஆனால் நமக்கே தெரியாமல் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ப்ளே ஆகிறது இல்லையா நமக்குள்ளே. அது மாதிரி இந்த நல்ல விஷயத்தை நாம் திருப்பி கேட்கறது மூலமாக நம்மளுடைய மனசில் இந்த விஷயம் நல்லா ஆழமாக வந்து பதியறது. இப்போ நம்மளால் வந்து சித்தப் பிரக்யன் அப்படின்னு நாம் வந்து சொல்லிக்க முடியாமல் கூட இருக்கலாம். இல்லை நான் வந்து ஜீவன் முக்தன் அப்படின்னு சொல்லிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால்
நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நமக்குள்ள டெஃபினட்டாக ஏதாவது ஒரு சேஞ்சு கண்டிப்பாக நடந்திருக்கும். முன்னாடிலாம் நான் சின்ன விஷயத்துக்கே கோவப்படுவேன் அப்படின்னு யாராவது இருக்கலாம். ஆனால் இப்போ வந்து ரொம்ப பெரிய விஷயம் நடந்தால் கூட கொஞ்சமாக தான் எனக்கு கோபம் வருது அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் டெஃபினட்டாக வந்து நடந்திருக்கும். சில பேருக்கு கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். லிசனிங் ஸ்கில்ஸ் வந்து சில பேருக்கு முன்னாடிலாம் யார் சொல்கிறதையும் காது கொடுத்து கூட நாம் கேட்கவே மாட்டோம். நாம் பேசுகிறது தான் அப்படின்னு இருப்போம். ஆனால் இப்போ வந்து உட்காந்து கிளாஸ் கேட்கறனால என்ன இருக்கும், அடுத்தவா சொல்கிறதையும் நாம் கொஞ்சம் கேட்கணும் அப்படிங்கிற ஸ்கில்லு டெவலப் ஆகிருக்கும். ஏதோ ஒரு சேஞ்சு டெஃபினட்டாக நம்ம எல்லாருக்குள்ளேயும் வந்து நடந்திருக்கும். ஸோ மூணாவது எக்ஸசைஸ் வந்து நிதித்தியாசனம், டீச்சிங்லேயே வந்து டுவெல் பண்ணுறது. ஆனால் கிருஷ்ணர் வந்து இங்கே என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த தமஹா இருக்குல்ல அதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ஸை கொடுக்குறார். இப்போ நம்ம வந்து ஸ்லோகா நம்பர் 64 படிக்கணும். பேஜ் நம்பர் 56-57. रागद्वेषवियुक्तैस्तु विषयानिन्द्रियैश्चरन् आत्मवश्यैर्विधेयात्मा प्रसादमधिगच्छति. ஸோ தமஹா அதை பற்றி தான் இங்கே மறுபடியும் கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். 3 எக்ஸசைஸுமே வந்து இம்பார்ட்டண்ட்டு தான். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக வந்து கிருஷ்ணர் வந்து இந்த தமஹாக்கு கொஞ்சம் ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்திரியைஹி விஷயான் சரண், நீ வந்து சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸை சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமாக பர்சீவ் பண்ணுற. ஸோ அது பண்ணட்டும், அது ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நம்மளால் வந்து சொன்ன மாதிரி சென்ஸ் ஆர்கன்ஸை யூஸ் பண்ணாமலே இருக்க முடியுமானா யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. அப்போ சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸை பார்க்கட்டும். ஆனால் அதில் எது வந்து இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், ராகத்வேஷ வியுக்தைஹி. இப்போ இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்குல்ல அதுக்கு என்ன ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா, டக்குன்னு வந்து ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கும் பொழுது என்ன பண்ணிடும், இது எனக்கு பிடிச்சது இது எனக்கு பிடிக்காதது அப்படின்னு டிசைட் பண்ணிடும். இது என்னோடய லைக் கேட்டகரி கீழே வரும், இது என்னுடைய டிஸ்லைக் கேட்டகரிக்கு கீழே வரும் அப்படின்னு வந்து இந்த லைக்கையோ டிஸ்லைக்கையோ வந்து அது ஏற்படுத்திக்க ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன பண்ணணும், நாம் அலர்ட்டாக இருந்து அது மாதிரி எந்த விதமான லைக்கையோ டிஸ்லைக்கையோ ஏற்படுத்திக்காமல் நாம் வந்து இப்போ கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும். ராகா அப்படின்னா லைக்குன்னு அர்த்தம், பிடிச்சிருக்கு. துவேஷா அப்படின்னா டிஸ்லைக், பிடிக்கல. லைக்கும் மிஸ்கன்செப்ஷன் தான், டிஸ்லைக்கும் வந்து மிஸ்கன்செப்ஷன். லைக்குனா என்ன அர்த்தம், பிடிச்சிருக்கு அப்படின்னா எதனால் ஒரு விஷயம் வந்து எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த விஷயத்தை பார்த்தாலோ அதை என் கையில் வச்சுக்கிறதுனாலையோ இல்லை அதை கேட்டாலோ எனக்கு வந்து ஹாப்பினஸ்ஸு கிடைக்கிறது அப்படின்னு நான் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணின்னு இருக்கிறதுனால இந்த சென்ஸ் ஆர்கன் வந்து எது மேலேயோ லைக் பண்ணுறது இல்லைனா எதையோ வந்து டிஸ்லைக் பண்ணுறது. அது மாதிரி டிஸ்லைக்கும் ஒரு மிஸ்கன்செப்ஷன். அது என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கு, அது என்கிட்ட இருந்தாலோ அதை பார்த்தாலோ அதை கேட்டாலோ எனக்கு துக்கமாக இருக்குது அப்படின்னு ஒரு ராங் அண்டர்ஸ்டாண்டிங்கை நாம் வந்து இப்போது ஏற்படுத்தி வச்சுட்டுருக்கோம். ரெண்டுமே வந்து மிஸ்கன்செப்ஷன். அப்போ எந்த ஒரு விஷயத்துக்கும் நாம் வந்து இப்போது அடிக்ட் ஆகக்கூடாது. வேண்டவே வேண்டான்னு சொல்லக்கூடாது, இது இருந்தால் தான் ஆச்சு அப்படின்னும் நாம் வந்து சொல்லக்கூடாது. ஸோ ராகத்வேஷைஹி வியுக்தைஹி இந்திரியைஹி. அப்போ சென்ஸ் ஆர்கன்ஸ், இந்திரியைஹினா சென்ஸ் ஆர்கன்ஸ் இப்போ எப்படி இருக்கணும், அடிக்ஷன் ஃப்ரீயாக இருக்கட்டும். வியுக்தா அப்படின்னா அது இல்லாமல் இருக்கட்டும். ராகாவும் வேண்டாம், துவேஷகாவும் வேண்டாம். அது மட்டும் இல்லை, இப்போ எப்படி இருக்கணும் அது சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னா ஆத்மவஷ்யை.
ஆத்மா அப்படின்னா இந்த இடத்துல வந்து புத்தி அப்படின்னு அர்த்தம். இப்போ சென்ஸ் ஆர்கன்ஸ் எதோட வசத்தில் இருக்கணுமா? புத்தியோட வசத்தில் சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கட்டும். ஏன்னா புத்தி தான் டிரைவர், சாரதி. நம்மளுடைய லைஃப்புங்கிற ஜேர்னியில் யார் டிரைவர் அப்படின்னு நீங்கள் கேட்டேன்னா புத்தி. இப்போ ப்ராப்பராக அந்த டிரைவர் வந்து நம்மளை கரெக்டான ரூட்டில் கூட்டிகிட்டு போகணும். அதனால் அந்த புத்தியுடைய வசத்தில் இப்போ நம்மளுடைய இந்திரியங்கள் இருக்கணும். விதேயாத்மா அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து ஆத்மா அப்படின்னா ஒரு பர்சன், அதாவது சென்ஸ் கண்ட்ரோல் உள்ள ஒரு பர்சன் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்திரியங்களை யார் வந்து கண்ட்ரோல் பண்ணி இருக்காளோ அந்த பர்சனை இந்த இடத்துல விதேயாத்மா அப்படின்னு கிருஷ்ணர் வந்து அட்ரஸ் பண்ணுறார். யார் ஒருத்தருக்கு சொன்ன பேச்சை கேட்குற சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கோ அந்த பர்சன் வந்து விதேயாத்மா. அப்படி இருக்கிற ஒரு பர்சனுக்கு என்ன கிடைக்குமா? பிரசாதம் அதிகச்சதி. இப்போ அந்த பர்சனுக்கு தன்னுடைய மைண்டில் வயலண்ட் டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் ஏற்படாது. இப்போ யார் தன்னுடைய சென்ஸ் ஆர்கன்ஸை கண்ட்ரோல்டாக வச்சுட்டுருக்காளோ, புத்தியோட சொன்ன பேச்சை கேட்டு நடக்கிற சென்ஸ் ஆர்கன்ஸ் யாருக்கு இருக்கோ அவளுக்கு பிரசாதம் அதிகச்சதி. பிரசாதம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல சாந்திஹி அப்படின்னு அர்த்தம், அமைதி. இப்போ மைண்டு வந்து அவளுக்கு காமாக இருக்கும் அப்படிங்கிறத தான் இங்கே வந்து கிருஷ்ணர் சொல்கிறார். ஸோ அனாவசியமான எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டோ இதுவோ அதுக்கெல்லாம் அவள் வந்து போவே மாட்டாள். ஆர்கியூமெண்ட்டே ஜென்ரலாக எதுக்கு பண்ணுறோம்? நாம் வந்து கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக பண்ணுறோம் இல்லையா? அந்த அர்ஜெல்லாம் போயிடும் நம்மளுக்கு. நாம் இவாக்கிட்ட என்ன நம்ம கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லி அதெல்லாமே வந்து அந்த பர்சன் ட்ராப் பண்ணிடுவார். ஸோ அதனால் அவருக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா சாந்தி கிடைக்கிறது, அமைதியான மனசு வந்து இந்த பர்சனுக்கு இப்போ கிடைக்கிறது. இந்த மாதிரி ஒரு அமைதியான மைண்டில் தான் நம்மளால் என்ன ப்ராக்டிஸ் பண்ண முடியும்னா நிதித்தியாசனத்தை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அதை வந்து அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஸ்லோகா நம்பர் 65. பிரசாதே சர்வதுக்கானாம் ஹானிரஸ்யோபஜாயதே பிரசன்னசேதசோ ஹ்யாஷு புத்திஃ பர்யவதிஷ்டதே. ஸோ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த காம் மைண்ட் அது இருந்ததுன்னா அதோடைய அட்வான்டேஜ் என்ன, பேலன்ஸ்டு மைண்ட் இருந்ததுன்னா அதோடைய அட்வான்டேஜ் என்ன. பிரசாதா, அகெயின் பிரசாதா அப்படின்னா இந்த இடத்துல வந்து பிரசன்ன சித்தம் அப்படின்னு அர்த்தம். காம் மைண்ட். பிரசாதம்னா நமக்கு வந்து சுண்டல் கேசரி அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரக்கூடாது. என்னன்னா இந்த இடத்துல வந்து பிரசன்ன சித்தம். ஸோ இந்த பிரசன்ன சித்தம் 2 விதமான பெனிஃபிட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஃபஸ்ட்டு ஒன் வந்து சர்வதுக்கானாம் ஹானிஹி. என்ன ஆகிறது? ஹானிஹின்னா டிஸ்ட்ரக்ஷன் அர்த்தம். சர்வதுக்கானாம் ஹானிஹின்னா எல்லா துன்பங்களும் போயிடும், நீங்கிடும். எது இருந்ததுன்னா சமத்துவம் இருந்ததுன்னா, நமக்கு ஒரு பேலன்ஸ்டு மைண்டு காம் மைண்ட் இருந்ததுன்னா எல்லா விதமான துயரங்களும் நம்மளை விட்டு நீங்கிடும். அப்படின்னா எல்லா துயரங்களும் போயிடுத்துன்னா இப்போ என்ன இருக்கும் நம்மக்கிட்ட? ஆனந்தம் இருக்கும் இல்லையா? அப்போ சமத்துவம் நமக்கு என்ன கொடுக்கறதுன்னா ஆனந்தத்தை கொடுக்கறது. ஏன்னா வேதாந்தம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கறது? இந்த ஆனந்தம் அப்படிங்கிறது வெளியில் இல்லை அப்படிங்கிறதையும் நமக்கு அது சொல்லி கொடுக்கறது. இந்த ஆனந்தத்தை வெளியிலேருந்து நாம் வந்து கொண்டு வரது இல்லை. ஏன்? அந்த வெளியில் இருக்கிற விஷயங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி கிடையாது. இதை வந்து நன்னா நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதனால வெளியிலேருந்து வந்து ஹாப்பினஸ் வரது இல்லை. ரெண்டாவது, வெளி விஷயங்கள் நம்மளுக்கு ஹாப்பினஸ் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை.
ஏன்னா நான் தான் சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ். ஸோ வெளி விஷயங்கள்னால ஆனந்தத்தை கொடுக்க முடியாது, வெளி விஷயங்கள் ஆனந்தத்தை கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இது வந்து எப்படி சொல்லுவா அப்படின்னா, வேதாந்தத்தில் என்ன எக்ஸாம்பிள் கொடுப்பா அப்படின்னா, ஒரு நாய் எலும்பு துண்டு, இதுதான் எக்ஸாம்பிள். இதை அடிக்கடி நீங்கள் வந்து ஞாபகப்படுத்தி பார்த்துக்கணும், சரியா? இப்போ இந்த நாய்க்கு வந்து ஜென்ரலாக அந்த எலும்பு துண்டு பிடிக்கும்ல. அப்போ என்ன பண்ணுவா, இந்த நாயெலாம் வச்சுட்டுருக்கிறவா வந்து அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் ஒரு ப்ளே டாய்லாம் கூட வச்சுப்பா. இப்போ இந்த நாய் என்ன பண்ணுறது, அந்த அந்த எலும்பும் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ட்ரை போனாக இருக்கணும் அது. அப்போ ட்ரை போனாக இருந்ததுன்னா அதில் வந்து குட்டி குட்டி குட்டியாக வந்து ஷார்ப் எட்ஜஸ்லாம் இருக்கும் அந்த போனில். இப்போ இந்த நாய் என்ன பண்ணுறது, அது போய் கடிக்கும் இல்லையா, அந்த எலும்பு துண்டை வந்து நல்லா போட்டு கடிக்கும். இப்படி கடிக்கும் பொழுது என்ன ஆகும், அந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் வந்து நாயோடைய அந்த கம்மு பல்லில் இருக்கிற அந்த ஈரில் பட்டு அந்த ஈர்லேருந்தே வந்து இப்போ வந்து ரத்தம் வர ஆரம்பிக்கும். இப்போ ரத்தம் வந்த உடனே நாய் என்ன பண்ணும் அப்படின்னா, இதை கடித்தா ரத்தம் வருதுன்னு சொல்லி இன்னும் நன்னா அந்த எலும்பு துண்டை வந்து கடிக்க ஆரம்பிக்கும். இன்னும் நன்னா வந்து நாய்கிட்டேருந்து வந்து ரத்தம் வர ஆரம்பிக்கும். நாய் என்ன கன்க்ளூட் பண்ணுறது, இந்த எலும்புலேருந்து தான் ரத்தம் வருது அப்படின்னு நாய் வந்து கன்க்ளூட் பண்ணுறது. எப்படி கன்க்ளூட் பண்ணுறது, ஏன், வாட் இஸ் த லாஜிக் பிஹைண்ட் திஸ் அப்படின்னா, கடிக்கிறதுக்கு முன்னாடி ரத்தம் இல்லை, கடிச்சதுக்கப்புறம் ரத்தம் வருது. தேர்ஃபோர் இந்த போன்லேருந்து தான் அந்த ரத்தம் வருது அப்படின்னு நாய் வந்து கன்க்ளூட் பண்ணுறது. ஸோ நாம் வந்து நாய் எப்படி கன்க்ளூட் பண்ணுறதா அப்படின்னு நினச்செல்லாம் வேதாந்தம் சொல்கிறது, நீயும் அதை தான் பண்ணின்னு இருக்க அப்படின்னு சொல்கிறது. நான் என்ன பண்ணுறேன், அந்த மாதிரி ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சேன்னா, ஃபோன் வாங்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சந்தோஷமே இல்லையா, ஃபோன் வந்ததுக்கப்புறமா சந்தோஷமாக இருக்கா, உடனே நான் என்ன கன்க்ளூட் பண்ணுறேன், ஃபோன் தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது. என்ன பெரிய வித்தியாசம் நாய்க்கும் நமக்கும் அப்படின்னு வேதாந்தம் அப்படி தான் நமக்கு வந்து இதை சொல்லி கொடுக்கறது. இப்போ இந்த ஃபோனில் வந்து ஒரு அயோட்டா ஆஃப் ஹாப்பினஸ் கூட ஆக்சுவலாக கிடையவே கிடையாது. எப்படி அந்த எலும்பில் வந்து ஒரு ட்ராப் ஆஃப் பிளட்டு கூட இல்லவே இல்லையோ, அது மாதிரி எந்த வெளி விஷயத்துலேயும் ஒரு கொஞ்சம் கிஞ்சித்த ஹாப்பினஸ் கூட கிடையவே கிடையாது. ஆனால் நம்ம கிட்ட தான் அந்த ஆனந்தம் இருக்குது. சரி, இப்போ அந்த நாய்க்கு தன்கிட்டேருந்தே வர ரத்தத்தை தானே அது வந்து என்ஜாய் பண்ணுறதில்ல, அந்த மாதிரி ஃபோன் வெளியிலேருந்து வந்தாலும் அந்த ஆனந்தத்தை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேனே, அது எங்கேருந்து வருதுன்னா ஃபோனுக்கு ஆனந்தம் கிடையாது. அப்போ எங்கேருந்து வரணும், என்கிட்டேருந்து தான் அந்த ஆனந்தம் வருது. அந்த ஆனந்தத்தை தான் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். சரி, நான் தான் சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்னு சொன்னால், நான் தான் வந்து ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொன்னால், எப்போவுமே நான் ஆனந்தமாக தானே இருக்கணும். ஆனால் யோசித்து பார்த்தா எப்போல்லாம் நம்ம ஆனந்தமாக இருக்கோம், எப்பயாவது ஒரு வாட்டி தான் நமக்கு வந்து அந்த ஆனந்தமானது கிடைக்கிறது. நாய்க்கு எப்போ பாரு ஈரலேருந்து ரத்தம் வருமா, எப்போ கடிக்கிறதோ அப்போ தானே ரத்தம் வருது. அது மாதிரி நம்மளும் எப்போ பாரு ஆனந்தமாக ஏன் இருக்க மாட்டேங்கிறோன்னா, எப்போவுமே நம்மளோட மைண்டு வந்து டிஸ்டர்ப்டாக இருக்குது. எப்போ எல்லாம் நம்மளுடைய மைண்டு காமாக இருக்கோ அப்போ எல்லாம் நீங்கள் வந்து ஆனந்தமாக இருப்பேன். இதை வந்து நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஏன் வந்து அந்த ஃபோன் வாங்கின உடனே எனக்கு ஆனந்தம் ஏற்படுறது, ஃபோன் வாங்கணுன்னு ஒரு ஆசை எனக்கு இருந்தது. நான் ஃபோன் வாங்கின உடனே அந்த ஆசை இப்போ வந்து என்னை விட்டு போயிடுறது. எதெல்லாம் விடுறோமோ அதுதான் நமக்கு ஆனந்தத்தை தருது. விட விட தான் ஆனந்தம் நமக்கு கிடைக்கும். அப்போ அதை ட்ராப் ஆன உடனே இப்போ மைண்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஹாப்பா வேணுங்கிறது நமக்கு கிடச்சிடுது அப்படின்னு அந்த மைண்டு வந்து இப்போ எந்த விதமான சலனமும் இல்லாமல் காமாக அப்படியே இருக்குது. அப்படியே காமாக இருக்கிற மைண்டில் ஆல்ரெடி இருக்கிற ஆனந்த ஸ்வரூபம் ஆகிய
என்னுடைய ரிஃப்ளெக்ஷன் ஏற்படும் பொழுது எனக்கு ஆனந்தம் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். அப்போது எப்போவுமே இருக்கிற ஆனந்தத்தை என்னை வந்து என்ஜாய் பண்ண விடாமல் எது தடுக்கிறது அப்படின்னா, எப்போ பாரு டிஸ்டர்ப்டாக இருக்கிற மைண்டு தான் என்னுடைய ஆனந்தத்தை என்ஜாய் பண்ண விடாமல் தடுக்கிறது. அதனால் இங்கே என்ன சொல்கிறார், பிரசாதே சர்வ துக்கானாம் ஹானிஹி பவதி. காம் மைண்டில் எல்லா துக்கமும் இப்போ வந்து போயிடுறது. ஸோ பெனிஃபிட் நம்பர் 1 வந்து ஆனந்தா. செகண்ட் பெனிஃபிட் என்ன, பிரசன்ன சேதசா ஹி ஆஷுஹு புத்திஹி பரியவதிஷ்டதே. பிரசன்ன சேதசா அப்படின்னா அந்த காம் மைண்டு. அந்த காம் மைண்டில் தான் இப்போ என்ன ஆகுமா அப்படின்னா, புத்திஹி பரியவதிஷ்டதே. அதுவும் எப்போ, ஆஷுஹு. ஆஷுஹுன்னா சீக்கிரம் அப்படின்னு அர்த்தம், சூன்னு அர்த்தம். புத்திஹி பரியவதிஷ்டதே அப்படின்னா இந்த ஆத்ம ஞானம் இப்போ ஸ்திரமாக அப்போ தான் அதுக்குள்ளே உட்கார ஆரம்பிக்கிறது. சாதாரணமாக இருந்த ஞானம் இப்போ ஸ்திர ஞானமாக ஆகணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுறது, ஒரு காம் மைண்டு வந்து நமக்கு தேவைப்படுறது. திஷ்டதி அப்படின்னா இருக்கிறதுன்னு அர்த்தம். பரியவதிஷ்டதே அப்படின்னா நன்னா ஸ்திரமாக உட்காந்துக்கிறது. நாலேஜ் வந்து நன்னா அசிமிலேட் ஆகும். ஸோ எவ்வளோ அறிவு நமக்குள்ளே வந்து நமக்கு இருக்கோ அவ்வளோ அறிவும் இப்போ என்ன ஆகும்னா நன்னா உள்ளுக்குள்ளே போய் ஆழ் மனசில் வந்து பதிய ஆரம்பிக்கும். புத்திஹி அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஞானம்னு அர்த்தம், இன்டெலெக்ட் கிடையாது. ஹான்னு சொல்கிறோம்ல, அதுதான் இந்த இடத்துல புத்திஹி. பிரஜ்ஞா வந்து ஸ்திர பிரஜ்ஞாவா இப்போ ஆகும். அப்யாயுக்தஸ்ய பாவனா நசா பாவயதः சாந்திஹி அசாந்தஸ்ய குதः சுகம். இப்போ இந்த ஸ்லோகத்தில் வந்து ஷமஹா தமஹா இது ரெண்டுத்தை பற்றியும் வந்து கிருஷ்ணர் சொல்கிறார். ஷமஹானா என்னது, மனோ நிகிரகம். தமஹானா இந்திரிய நிகிரகம். ஸோ ரெண்டுமே வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய டிசிப்ளின் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம் இது மூணுத்துலேயும் இந்த ஷமஹா தமஹா நம்ம கூடவே இருக்கணும். இந்த 3 ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுதும் ஷமதமா வந்து நம்ம கூட இருக்கணும். இப்போ ஸ்ரவணம் அப்படின்னு சொன்னால் கேட்கறதுன்னு அர்த்தம் இல்லையா, லிசனிங். இப்போ வந்து கேட்குறதுக்கு மைண்டு கண்ட்ரோல் இருக்கணுமா வேண்டாமா? இப்போ நம்ம வந்து டிசைடு பண்ணிட்டு தான் கிளாஸுக்கு வந்திருக்கோம் இல்லையா, புத்தியில் டிசைட் பண்ணியிருக்கோம். வேறு ஏதோ இந்த சண்டே ஈவினிங் வந்து வேறு என்னமோ பண்ணுறதை விட நம்ம போய் கீதா கேட்டோம் அப்படின்னா ஏதோ புண்ணியமாவது நமக்கு கிடைக்கட்டும். புரியறதோ புரியலையோ வந்து உட்கார்ந்தா ஒரு நல்லது வந்து நமக்கு நடக்கும் அப்படின்னு புத்தியில் டிசைடு பண்ணி வந்திருக்கோம். பட் புத்தி என்ன தான் டிசைட் பண்ணாலும் நிறைய பேருக்கு இப்போ என்ன இருக்குன்னா அவளுடைய மனசு வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணலை. இங்கே யாரெல்லாம் வந்திருக்கோமோ அவளுக்கு தான் ஆக்சுவலாக புத்தியை இப்போது மனசு வந்து சப்போர்ட் பண்ணி நம்மளால் இங்கே வர முடிஞ்சிருக்கு. நிறைய பேரால் ஏன் வர முடியல, புத்தியில் அவளுக்கு தெரியும் கீதா கிளாஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டுன்னு தெரியும். ஆனால் மனசு என்ன பண்ணிடுதோ அதை விட இம்பார்ட்டண்ட்டாக நான் உனக்கு வேறு ஒரு விஷயம் வச்சுருக்கேன், அதனால் கீதா கிளாஸ் தான் ஆன்லைனில் தான் எப்படியுமே வருமே, அப்புறம் கூட நம்ம கேட்டுக்கலாம், அது இது வந்து போனால் வராது அப்படின்னு சொல்லி வேறு ஒரு விஷயத்துக்கு அவளை வந்து மனசு இழுத்துண்டு போயிடுது. இப்போ அவளுக்கு வந்து நஷ்டமா லாபமா அப்படின்னா பகவானுக்கே வெளிச்சம். இப்போ ஸ்ரவணம் அப்படின்னு சொன்னால் அதுக்கே வந்து ஷமஹா வந்து வெரி இம்பார்ட்டண்ட், மைண்டு கண்ட்ரோல் வந்து வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ நாம் வந்து இப்போது கிளாஸில் இங்கே உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் இப்போ இப்படி இருக்கணும். காது வந்து இப்போது ஆக்டிவாக என்ன இங்கே டீச்சிங் நடக்கிறதோ அதை கேட்குறதுல காது வந்து இப்போது ஃபோக்கஸ் பண்ணணும். நாம் வந்து இவா இன்றைக்கி வரலையா, அவள் வரலையா, அவள் வந்து என்ன கலர் சாரி போட்டுன்னு வந்திருக்கா இப்படின்னு எல்லாம் பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்,
கிளாஸ் வந்து போயிடும். இப்போ மைண்டோட அவைலபிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்திரிய நிகிரகமும் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி மனனம் அப்படிங்கிற ப்ராசஸ்லேயும் இந்த சமதமா வெரி இம்பார்ட்டண்ட். நிதித்தியாசனத்துக்கு கேட்கவே வேண்டாம், சமதமா வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட், வித்யார்த்தி அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டூடெண்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் இருக்குது. என்ன ஸ்லோகம் அப்படின்னா, காக்க திருஷ்டி பகத்யானம் ஸ்வான நித்ரா ததைவச்ச அல்பாஹாரம் ஜீரணவஸ்திரம் ஏவம் வித்யார்த்தி லக்ஷணம். இதில் ஒன்று கூட நம்மக்கிட்ட யார்கிட்டையும் கிடையாது. காக்க திருஷ்டி அப்படின்னா காக்காவுடைய கான்சென்ட்ரேஷன். நீங்கள் காக்கா பார்த்தேன்னா, நீங்கள் அப்சர்வ் பண்ணேன்னா கண்டுபிடிக்கலாம். அதனுடைய கான்சென்ட்ரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப பயங்கர ஃபோக்கஸ்டாக ஒரு வேலையை அது பண்ணும். பகத்யானம் அப்படின்னா அந்த கொக்கு என்ன பண்ணும், அதை அப்படியே வெயிட் பண்ணும். கரெக்டாக மீன் வந்ததுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக என்ன விஷயம் வருதோ அதை கேட்ச் பண்ணி உள்ளே போட்டுக்கணும். அப்படியே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. ஸ்வான நித்ரா கொஞ்ச நேரம் தான், நாயெல்லாம் கொஞ்ச நேரம் தான் தூங்கும்ல, அந்த மாதிரி தான் நம்மளுடைய தூக்கமும் இருக்கணும். அப்போனா பாக்கி நேரங்கள்லாம் இது என்னது இது என்னது இது ஏன் எனக்கு இன்னும் புரிய மாட்டேங்கிறது, எப்படி நான் வந்து இந்த மோட்சங்கிற கோலை அடையிறது அப்படிங்கிற தாகம் நமக்கு இருந்துட்டே இருக்கணும். அல்பாகாரம் கம்மியாக சாப்பிடணும். ஜீரண வஸ்திரம் சிம்பிள் லிவிங்னு அர்த்தம். படோடாபம் எல்லாம் பண்ணாமல் சிம்பிள் லிவிங். ஏவம் இதெல்லாம் வந்து வித்யார்த்தி லக்ஷணம். இப்போ கிளாஸில் ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் இருக்கா அப்படிங்கிறத நாம் வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ யாருக்கு வந்து ஷம அண்டு தம இருக்கோ ஆர் யாருக்கு இல்லையோ அவளை பற்றி தான் இங்கே ஆக்சுவலாக பேசுகிறார். யாருக்கு இல்லையோ அவளை அயுக்தகா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். அப்போ யாருக்கு இருக்கோ அவள் யார், யுக்தகா, யுக்த புருஷா அப்படின்னு சொல்லலாம். சமதம இல்லாதவாளை கிருஷ்ணர் வந்து இங்கே அயுக்தகா அப்படின்னு சொல்கிறார். அயுக்தஸ்ய புத்திஹி நாஸ்தி. யாருக்கு வந்து மைண்டு கண்ட்ரோல் அண்ட் சென்ஸ் கண்ட்ரோல் இல்லையோ புத்திஹி நாஸ்தி அப்படின்னா இந்த இடத்துல வந்து அவளால் ஸ்ரவணம் அண்ட் மனனம் பண்ண முடியாது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார். ஸோ கீதாவோட லாங்குவேஜ்லேயே சொல்லணுன்னா அவளால் வந்து பிரக்ஞாவாகவே ஆக முடியாது இல்லையா. அந்த ஞானமே வந்து அவளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏற்படாது. புத்திஹி நாஸ்தினா பிரக்ஞா நாஸ்தி. ஸ்ரவண மனன ஜன்ய பிரக்ஞா ந சம்பவதி. அதாவது ஸ்ரவணம் மனனம் மூலமாக ஏற்படக்கூடிய ஞானம் இருக்கே அது அவளுக்கு ஏற்படாது. அது மட்டும் இல்லை, பாவனா அப்படி நாஸ்தி. இப்போ சமதம இல்லை அப்படின்னா பாவனானா இந்த இடத்துல நிதித்தியாசனம்னு அர்த்தம். நிதித்தியாசனமும் வந்து நாட் பாசிபிள். இந்த நிதித்தியாசனம் இருக்குல்ல, இது வந்து ஒரு பெரிய டாபிக். இட்ஸ் அன் இண்டிபெண்ட் டாபிக். இது வந்து 6வது அத்தியாயம் முழுக்க கிருஷ்ணர் வந்து இதை பற்றி தான் சொல்ல போகிறார். அதனால் அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்தேன்னா தான் 6வது அத்தியாயத்துக்கு நம்மளால் போக முடியும். அப்போ தான் அதை பற்றி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போதைக்கு நிதித்தியாசனம்னா வேதாந்திக் மெடிடேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ சமதம இல்லாமல் நம்மளால் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அப்போ ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் 3த்துக்குமே நமக்கு சமதம தேவைப்படுறது. இப்போ இது 3 பண்ணலைன்னா, ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் 3 பண்ணலைன்னா என்ன ஆகுமா, அபாவயதா சாந்திஹி நாஸ்தி. சாந்தி அவனுக்கு கிடைக்காது. அப்போ வந்து இந்த கீதா கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறோமே, எதுக்காக நாம் அட்டென்ட் பண்ணுறோம்? சும்மா அகாடமிக் நாலேஜ்க்காக. நான் வந்து இப்போ எல்லோரும் சொல்லுவாள் நான் இந்த கிளாஸ் போகிறேன், நான் அந்த கிளாஸ் போகிறேன். நம்மளுடைய பேரக்குழந்தைலாம் வந்து நான் வந்து கராத்தே கிளாஸ் போகிறேன், நான் வந்து வீணா கிளாஸ் போகிறேன். அந்த மாதிரியா நாமெல்லாம் வந்து இங்கே கிளாஸ் அட்டென்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். நானும் கிளாஸுக்கு போகிறேன், நீ மட்டும்தான் போவியா
அப்படிங்கிறதுக்காக நாம் இங்கே கிளாஸு அட்டெண்ட் பண்ணலை. இது வந்து அகடமிக் நாலேஜுக்காக நாம் இந்த கிளாஸை அட்டெண்ட் பண்ணலை. ஆனாலும் இதை கிளாஸ் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஏன்னா இதை வந்து டிஸ்கோர்ஸ், பிரவச்சனம், கதா காலக்ஷேபம் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா, கதா காலக்ஷேபம்னா நீங்கள் எப்போ வேணால் வரலாம், எப்போ வேணால் எழுந்து போகலாம், உங்களுக்கு பிடிச்சதுன்னா உட்காரலாம், பிடிக்கலன்னா கிளம்பலாம், நடுவில் வந்து தூங்கினாலும் ஓகே. ஏன்னா விட்ட எங்கே நீங்கள் மிஸ் பண்ணலோ அதை வந்து இந்த சீரியல்லாம் வந்து ஒரு 2-3 வாரம் பார்க்கலண்ணா 4வது வாரம் பார்த்தேன்னா நீங்களே புரிஞ்சுட்டுருவேல்ல அந்த 2-3 வாரம் என்ன நடந்தது. அந்த மாதிரி கதா காலக்ஷேபத்தில் நம்மளால் வந்து கெஸ் பண்ணிட முடியும். தூங்கி போயிருந்தா கூட இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு நம்மளால் கெஸ் பண்ண முடியும். இப்போ கிளாஸில் நீங்கள் தூங்கிட்டேன்னா கெஸ் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அப்போது ஸ்கூலில் எப்படி வந்து சின்சியராக கமிட்டடாக உட்காந்து படிக்கிறோமோ அந்த மாதிரி படிக்கணும். ஆனால் ஸ்கூலில் படிக்கிற படிப்பு அகடமிக்ஸு. ஆனால் இது அகடமிக்ஸ் கிடையாது. ஆனால் இது நம்மளுக்கு ப்ராக்டிக்கல் பெனிஃபிட்டை கொடுக்க போகிறது. நீங்கள் வந்து இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுறது மூலமாக என்ன கற்றுக்கிறேன் அப்படின்னா, இந்த வாழ்க்கையே நான் இப்போ எப்படி பார்க்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை கற்றுக்கிறேன். இந்த வேர்ல்டை இனிமேல் நான் எப்படி மாற்றி பார்க்கணும். இவ்வளோ நாள் நான் தப்பாக பார்த்துட்டு இருந்தேன். இப்போ கிருஷ்ணர் வந்து டீச் பண்ணுறது மூலமாக நான் எப்படி ஆக்சுவலாக இந்த வேர்ல்டை எப்படி நான் பார்க்கணும், இந்த லைஃப்பை நான் எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் நாம் வந்து கற்றுக்கிறோம். அப்போ இது வந்து ஸ்கூல் மாதிரி கிளாஸுன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த அகடமிக் பர்பஸுக்காக நாம் படிக்கிறது இல்லை. நம்மளுடைய சான்ஸ்கிரிட் நாலேஜை வந்து போட்டு காமிக்கிறதுக்காக நாம் இந்த விஷயத்தை படிக்கலை. இது இந்த சான்ஸ்கிரிட் வார்த்தைக்குள்ளே ஒளிஞ்சுட்டு இருக்கிற அர்த்தம் இருக்கே, அதுதான் நமக்கு இம்பார்ட்டண்ட். அந்த அர்த்தம் நம்மளுடைய லைஃப்பை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது. அதுக்காக தான் நாம் வந்து இதை படிக்கிறோம். மோக்ஷம் அப்படிங்கிற அந்த அந்த பரம புருஷார்த்தத்தை அடையிறதுக்காக நாம் வந்து இந்த கிளாஸ் எல்லாம் வந்து அட்டெண்ட் பண்ணுறோம். அதனால் இது வந்து அகடமிக் விஷயம் கிடையாது. இப்போ இங்கே வந்து கிருஷ்ணர் சொல்கிறார், உனக்கு வந்து பெர்மனெண்ட் சாந்தி வேணும்னா நீ வந்து இந்த ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தை பண்ணினாதான் உனக்கு பெர்மனெண்ட் சாந்தி கிடைக்கும். இப்போ யார் பண்ணலையோ அவளுக்கு சாந்திஹி நாஸ்தி, அவளுக்கு பீஸ் வந்து கிடைக்க போகிறதில்லை. அசாந்தஸ்ய குதசுகம், மன அமைதியே இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பர்சனால் எப்படி ஆனந்தத்தை என்ஜாய் பண்ண முடியும்? ஏன்னா இப்போ ஆனந்தத்தை என்ஜாய் பண்ணணுன்னா வாட் இஸ் த ப்ரீ ரெக்விசிட்டு? எனக்கு காம் மைண்ட் இருக்கணும். மைண்டே இப்போ காமாக இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த பர்சனுக்கு எங்கேருந்து வந்து ஆனந்தம் கிடைக்க போகிறது? இப்போ ஆத்மானந்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு காம் மைண்டுனால தான் என்ஜாய் பண்ண முடியும். இப்போ வந்து நம்மளுடைய முகத்துடைய ரிஃப்ளெக்ஷனை பார்க்கணுன்னு வச்சுக்கோங்க. என்னோடய முகம் வந்து எப்படி இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கணுன்னா நான் எது முன்னாடி போய் நிற்பேன்? இப்போது கண்ணாடி முன்னாடி நிற்கிறேன். அந்த கண்ணாடி வந்து இப்போ ஆடிகிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ இரிட்டேட் ஆகும் நமக்கு. ஒன்றால் ஒரு செகண்ட் இப்படி நிற்க முடியாதா? ஏன் இப்படி ஆடிகிட்டே இருக்க அப்படின்னு கோவம் வருமா வராதா? அந்த மாதிரி தான் இந்த ஆத்மானந்தாவை ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியலன்னா மனசு வந்து இப்போது இப்படி வயலண்ட்டாக வந்து ஆடிகிட்டே இருக்கிறதுனால என்கிட்ட இருக்கிற ஆனந்தத்தையே என்னால் வந்து இப்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியலை. அதனால் அசாந்தஸ்ய குதசுகம், டிஸ்டர்ப்டு மைண்ட் இருந்ததுன்னா எப்படி வந்து நீ ஆனந்தத்தை என்ஜாய் பண்ணுவ? இப்போ வந்து சரி எனக்கு வந்து மனசாந்தி வேறு ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் விஷயம் மூலமாக கிடைக்கிறது அப்படின்னு ஒரு பேச்சுக்கு வச்சுட்டா கூட அப்படி தானே எல்லோரும் தப்பாக நினச்சிட்டு இருக்கோம். ஏதோ வெளி விஷயத்துலேருந்து தான் எனக்கு ஆனந்தம் கிடைக்கிறதுன்னு. இப்போ நமக்கே தெரியறது அந்த ஆனந்தம் நிலச்சி இருக்கவே மாட்டேங்கிறது. கொஞ்ச நேரம் ஹாப்பியாக இருக்கும், இம்மீடியட்டாக வந்து அது என்னை விட்டு போயிடுறது. ஸோ உனக்கு பர்மனெண்ட் ஹாப்பினஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நீ வந்து ஒரு யுக்த புருஷனாக இருக்கணும். ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் பண்ணினாதான் உனக்கு பர்மனெண்ட் ஹாப்பினஸ் கிடைக்கும். ஏன்னா கட்டோபனிஷத் சொல்கிறது சாஸ்வதி சாந்திஹி, ஞானத்தினால தான் உனக்கு சாஸ்வதமான சாந்தி கிடைக்கும். ந இதரேஷாம், வேற எதுனாலையும் உனக்கு அது கிடைக்காது அப்படின்னு உபனிஷத் வந்து சொல்கிறது.
Next ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 67. இந்திரியாணாம் ஹி சரதாம் யன்மனோனு விதீயதே ததஸ்ய ஹரதி பிரக்ஞாம் வாயுர்நாவமிவாம்பசி. So 67 and 68 again கிருஷ்ணர் வந்து எங்க இந்திரிய நிகிரகம் பற்றி சொல்கிறார். தமஹா. ஸோ தமஹா இல்லைன்னா ஆத்ம ஞானம் ஏற்படாது அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ பெரிய ஒரு மகாத்மா இப்போ பேசின்னு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவள் பேச்சை வந்து நாம் கேட்டுகிட்டே இருந்தாலும் நம்மளுடைய சென்ஸ்லாம் வேறு எங்கேயோ இப்போ வந்து சுற்றின்னு இருந்தது அப்படின்னு சொன்னால் கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஞானம் வந்து ஏற்படாது. இல்லைனா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ வந்து கிளாஸே நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், எது வந்து கிளாஸ் முடிஞ்ச உடனே நமக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னா, கிளாஸில் சொன்ன ஜோக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்கும். அந்த ஜோக்கே ஏதோ ஒரு விஷயத்துக்காக சொல்லப்பட்டிருக்கோம், அந்த விஷயத்தை விட்டுட்டோ ஜோக்கை மட்டும் பிடிச்சிப்போம். ஸோ தமஹா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஜோக்கை என்ஜாய் பண்ணலாம். அப்போ ஏன்னா வந்து ஜோக்கெலாம் இல்லாமல் கிளாஸ் எடுத்தால் எப்படி இருக்கும்னா ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஜோக்கெலாம் வந்ததுன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஆனால் கூடவே என்ன ஞாபகம் வச்சுக்கணும், எதுக்காக இது வந்து சொல்லப்பட்டது. இப்போ இந்த நாய், எலும்பு, அதெல்லாம் வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். நாம் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து இதுதான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், இது எனக்கு வேணும் அப்படின்ன உடனே நமக்கு வந்து மைண்டில் என்ன தாட் வரணும், நாய் எலும்பு நமக்கு அது ஞாபகத்துக்கு வரணும். ஸோ இந்த மெயின் டீச்சிங்கை விட்டுட்டு வேறு எல்லாத்தையும் வந்து பிடிச்சிக்கக்கூடாது. அப்போ தமஹா இருந்ததுனா தான் என்ன தாத்பரியமோ அதை வந்து நம்மளால் கேட்ச் பண்ண முடியும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், இப்போ வந்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட சொல்லுவாள். ஒரு டீச்சர் வந்து மேக்ஸ் டீச்சர்னு வச்சுக்கோங்களேன், அவன் வந்து குழந்தைகளுக்கு வந்து மேக்ஸ் சொல்லி கொடுத்துட்டுருக்கா. அப்போது ஒரு பென்சில் 2 ரூபானா 3 பென்சில் எவ்வளோ ரூபா அப்படின்னு இந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்கா. இப்போ பாக்கி குழந்தைகள்லாம் வந்து 2 × 3 போட்டுருக்கும் பொழுது ஒரு குழந்தை மட்டும் எழுந்து சொல்கிறது, ஒரு பென்சில் 2 ரூபா கிடையாது, ஒரு பென்சில் 4 rupees. ஸோ எதை நாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். தாத்பரியம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பாக்கி அந்த சைடில் இருக்கிற விஷயங்களில் நம்மளுடைய கவனம் போகக்கூடாது, அந்த விஷயத்தை நாம் வந்து கேட்ச் பண்ணிக்கணும். ஸோ இந்திரியாணாம் ஹி சரதாம் யன்மனோனு விதீயதே. சப்போஸ் இந்திரியங்கள் வாண்டர் பண்ணித்துன்னு சொன்னால், சரதி அப்படின்னு சொன்னால் கிரேசிங்னு அர்த்தம், மேயறதுன்னு அர்த்தம். கிருஷ்ணரே என்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கார் பாருங்க. இந்த மாடு வந்து புல்லெல்லாம் மேயறா மாதிரி நம்மளுடைய இந்திரியங்கள் அங்கங்கே இப்படி போயிட்டு போயிட்டு வந்ததுன்னா, ஏன்னா மாடு என்ன பண்ணுவோம், எங்கெல்லாம் பச்சை கலராக இருக்கோ அங்கெல்லாம் போகும்ல, அந்த மாதிரி எதெல்லாம் நம்மளை அட்ராக்ட் பண்ணுறதோ அங்கெல்லாம் நம்மளுடைய இந்திரியங்கள் போச்சு அப்படின்னா, அது மட்டும் இல்லை, யன்மனோனு விதீயதே மனஹா அனுவிதீயதே. இப்போ வந்து இந்திரியங்கள் போகிறதுக்கு பின்னாடி என்ன போகிறது, இப்போது மனசும் அதை ஃபாலோ பண்ணி போச்சு அப்படின்னா, அதையே தான் கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, போச்சுன்னா ஞானம் ஏற்படாது அப்படின்னு சொல்கிறார். அப்படியே சப்போஸ் உனக்கு ஞானம் ஏற்பட்டுடுத்து, ஏதோ பண்ணி அப்படி இப்படி நீ வந்து விட்டு விட்டு வந்து கூட இந்த ஞானத்தை அடைஞ்சிட்ட அப்படின்னு சொன்னால், இங்கே கிருஷ்ணர் சொல்கிறார், அந்த வாண்டரிங் சென்ஸ் ஆர்கன்ஸ் இப்போ என்ன பண்ணிடுமா, அந்த ஞானத்தை திருடிண்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறார். அந்த நாலேஜ் வந்து என்கிட்ட இருக்கிறதுக்கு என்னுடைய வாண்டரிங் சென்ஸ் ஆர்கன்ஸ் அலோவ் பண்ணாது. தத் அஸ்ய பிரக்ஞாம் ஹரதி. அந்த சுத்திர மனசு, சுத்திர சென்ஸ் ஆர்கன்ஸ் என்ன பண்ணுமா, பிரக்ஞாம் ஹரதி, அந்த நாலேஜை அப்படியே வந்து தூக்கிண்டு போயிடும். அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளும் வந்து இங்கே கிருஷ்ணர் கொடுக்குறார்.
சப்போஸ் இப்போ வந்து ஒரு பர்சன் போட்டில் ட்ராவல் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், இப்போ போட்டை வந்து இந்த டைரக்ஷனில் தான் நாம் வந்து ஓட்டணும் அப்படிங்கிறதுக்கு அந்த துடுப்பு இருக்கும்ல, துடுப்பு ஆக்சுவலாக என்ன பண்ணுறது, டேர்ன் பண்ணுறதுக்கெலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். சப்போஸ் அந்த துடுப்பு இல்லை, டைரக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுற அந்த துடுப்பு இல்லைன்னா இப்போ அந்த போட் என்ன பண்ணும், அது வந்து எது டைரக்ட் பண்ணும், காற்று வந்து போட்டுடைய டைரக்ஷனை இப்போது டிசைடு பண்ணும். அப்போ அதுக்கு அகெயின்ஸ்டாக தானே நாம் வந்து அந்த துடுப்பு போட்டு கரெக்டான டைரக்ஷனில் போக ட்ரை பண்ணுறோம். அப்போ அந்த துடுப்பு வந்து நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ், அது வந்து ப்ராப்பராக வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் ப்ராப்பராக நம்மளுடைய ஜேர்னியை பண்ண முடியும். அதனால் இங்கே என்ன சொல்கிறார், வாயுஹு நாவம் இவ அம்பசி. வாயுஹு நாவம் அப்படின்னா வாயு வந்து எப்படி அந்த போட்டை, அதாவது தண்ணியில், அம்பசின்னா தண்ணியில் போகிற போட்டை வந்து எப்படி அது இப்படி இப்படி ஆட்டி விடுமோ. இன்ஃபேக்ட் என்ன பண்ணுவோம், சில நேரங்களில் போட்டையே கூட கவிழ்த்துடும். அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து விண்டு வந்ததுன்னா போட்டே கவிழ்ந்து போயிடும். இப்போ நமக்கு தமஹா இல்லைன்னா என்ன ஆகிடும், புத்திநாசாத் பிரணஷ்யத்தி, நம்மளுடைய லைஃபே வந்து இப்போது வீணாக போயிடும். அதனால் சொல்லுவாள், இந்த ஞானத்தை வந்து இன்னொரு சாப்டரில் படிப்போம். சர்வம் ஞான பிளவேனைவ, ஞானத்தையும் வந்து போட்டோட வந்து கம்பேர் பண்ணியும் வந்து நாம் படிப்போம். ஏன்னா அதுதான் வந்து என்ன பண்ணுறதா, இந்த ஞானம் தான் நம்மளை வந்து சம்சார சாகரத்தை கிராஸ் பண்ணுறதுக்கு இந்த ஞானம்ங்கிற போட்டு தான் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது. கைவர்த்தக கேசவஹா அப்படின்னும் வந்து படித்தோம் இல்லையா. இப்போ வெளிமுகமாக சுற்றுற சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து நாலெட்ஜையே டிஸ்ட்ராய் பண்ணக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது. அதனால் நாம் வந்து சென்ஸ் கண்ட்ரோல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சமதம ரெண்டுமே இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்லோகத்தில் ஆக்சுவலாக இந்த டாப்பிக்கை கன்க்ளூட் பண்ணுறார். ஸ்லோகா நம்பர் 68. தஸ்மாத்யஸ்ய மகாபாஹோ நிக்ருஹீதானி சர்வஷः இந்திரியாணீந்திரியார்த்தேப்யः தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. இப்போ இந்த ஸ்லோகத்தோட ஸ்தித பிரக்ஞா டாபிக் வந்து கன்க்ளூட் ஆகுது. ஸோ என்ன சொல்கிறார், தஸ்மாத். தஸ்மாத் அப்படின்னா தேர்ஃபோர். என்ன பண்ணணும் இப்போது, எஸ்ய இந்திரியாணி நிகிருஹீதானி. இப்போ சென்ஸ் ஆர்கன்ஸை ஒருத்தர் வந்து கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும், இந்திரியங்களை நிகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். எதுலேருந்து சென்ஸ் ஆர்கன்ஸை இப்போ நான் கண்ட்ரோல் பண்ணணும், இந்திரிய அர்த்தேபியா, சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்து சென்ஸ் ஆர்கன்ஸை நாம் வந்து கண்ட்ரோல்டாக வச்சுக்கணும். சர்வஷா அப்படின்னா கம்ப்ளீட்டாக, டோட்டலாக அப்படின்னு அர்த்தம். அகெயின் இங்கே வந்து நிகிரகம் அப்படின்னு சொன்னால் சப்ரஷன்னு தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் பண்ணணும், மேனேஜ் பண்ணணும், ரெகுலேட் பண்ணணும். அந்த ஆறு மாதிரி, இப்போ ஆறு ஓடுறது அப்படின்னு சொன்னால் அந்த ஆறு அப்படியே விட்டுட்டா என்ன ஆகும், ஆறு தண்ணி வேஸ்ட்டாக போகும். இல்லை நீங்கள் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக அதை கண்ட்ரோல் பண்ணினா என்ன ஆகும், உடச்சிண்டு வெள்ளம் ஏற்படுறதுக்கும் வந்து சான்ஸ் இருக்குது. அப்போ அதனால் அது எப்படி ரெகுலேட் பண்ணுறா, அந்த ஜலத்தை டேமு கட்டி ப்ராப்பராக அதை சேனலைஸ் பண்ணுறது மூலமாக அந்த வாட்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸை நாம் ப்ராப்பராக ரெகுலேட் பண்ணணும். ஸோ மனசையும் இந்திரியத்தையும் வந்து டோட்டலாக சப்ரெஸ் பண்ண சொல்லலை, ஆனால் அதுக்காக டோட்டலாக ஃப்ரீயாகவும் விடக்கூடாது, நமக்கு அதை ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியணும். இப்போ நான் வந்து பண்ணுற ஆக்டிவிட்டி கரெக்டா அப்படின்னு நாமளே ஒரு வாட்டி நம்மளை கேட்டுக்கணும். பண்ணலாமா கூடாதா, ஜஸ்ட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி குயிக்காக குவெஸ்டின் பண்ணிவிட்டு கரெக்டாக தப்பா, தர்மமா அதர்மமா அப்படின்னு மட்டும் கேட்டுட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம வந்து கரெக்டான விஷயத்தை மட்டுமே பண்ணுவோம். இப்போ ஏதோ ஒரு தாட் வந்துடுது, இந்த தாட் ஓகேவா நாட் ஓகேவா, என்டர்டெயின் பண்ணணுமா என்டர்டெயின் பண்ணக்கூடாது, இப்படி நீங்கள் குயிக்காக
ஏதாவது ஒரு கவலைப்பட ஆரம்பிக்கும் போதோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்பொழுதோ குயிக்காக கேட்டுட்டேன்னா நீங்கள் அலர்ட்டாக ஆயிட்டேல் அப்படின்னு தெரிஞ்சாலே நேச்சுரலாக வந்து ரெகுலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேள் அப்படின்னு அர்த்தமாகுது. ஸோ ஈஸியாக வந்து நாம் ஷம தம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ நிகிரகம் அப்படின்னு சொன்னால் சேனலைசேஷன், டைரக்ட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். ஸோ சேனலைஸ் பண்ணுறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ தஸ்மாத் யஸ்ய இந்திரியாணி இந்திரிய அர்த்தேபியா சர்வசா நிகிரஹீதானி தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. யார் ஒருத்தர் தன்னுடைய இந்திரியங்களை இந்திரிய விஷயங்கள்லேருந்து கம்ப்ளீட்டாக நிகிரகம் பண்ணுறாளோ, கண்ட்ரோல் பண்ணுறாளோ, அந்த பர்சனுக்கு பிரக்ஞா பிரதிஷ்டிதா, ஞானம் ஸ்திர ஞானமாக ஆகிறது. அந்த பர்சன்னால் தான் ரிசீவ் பண்ண நாலெட்ஜை இமோஷ்னல் ஸ்ட்ரென்த்தாக ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும், நல்லா உள் வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். பாக்கி டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிः ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிः ஓம்.